பிஜிபி மெரன் கிங்டம், ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. நாகர்கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது சாலை வலம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். Obvious. வேப்பமூடு சந்திப்பு முதல் வடச்சேரி வரை 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரதமர் சாலை வலம் மேற்கொண்டு வரும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பரப்புரை வாகனத்தில் மோடியுடன் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, பாஜகவின் மூத்த நிர்வாகி பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் உடன் பயணிக்கின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது வாக்கு சேகரித்து வருகிறார். நாகர்கோவிலில் அவரின் சாலை வலம் தற்போது நடைபெற்று வருகிறது. வேப்பமூடு சந்திப்பு முதல் வடச்சேரி வரை 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சாலை வலம் திட்டமிடப்பட்டு தற்போது நடைபெற்று வருகிறது. நாகர்கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக சாலை வலம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் கிருஷ்ணா இணைந்திருக்கிறார். ராஜீவ் கிருஷ்ணா, விரிவா சொல்லுங்க. வேதவெளி நாகர்கோவிலில் இன்று விமானத்தின் ஹெலிகாப்டர் மூலமாக ஆயுதப்படை மைதானத்தில் இறங்கினால் அங்கிருந்து வேப்பமூடு ஜங்ஷனுக்கு வந்து சாலை வளத்தில் ஆரம்பித்து தற்போது விளையாட்டு மைதானம் அருகே இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலை அருகே சாலை வாகனத்தில் இருந்து இறங்கினார். பின்பு அங்கிருந்த மக்களுக்கு பூக்களை, மலர்களை அங்கிருந்து மக்களுக்கு வீசினார். தொடர்ந்து அவர் மீண்டும் வாகனத்தில் ஏறி அந்த வழியாக வடச்சேரி பேருந்து நிலையத்திற்கு கீழ்ப்புறமும் தொடர்ந்து அது கான்வாய் முடியக்கூடிய பகுதியான அந்த பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இருபுறமும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மோடி மோடி என கோஷங்களை எழுப்பினர். அது மட்டுமல்லாமல் எடப்பாடிக்கான கோஷத்தையும் எழுப்பினர். தொடர்ந்து கான்வாயானது இறுதி சாலை வளம் இறுதி பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறது. வேதவள்ளி,
இந்த சாலை வலம் முடிந்த பிறகு என்ன திட்டம்? ஏதேனும் ஆலோசனை கூட்டத்திற்கு திட்டமிட்டிருக்கிறார்களா? வேதவெளி இந்த சாலை வளம் முடிந்த பின்பு மீண்டும் அவர் ஆலோசனையில் திட்டமிடுவதற்கு எந்த மாதிரியான எதுவும் ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை. மீண்டும் ஆயுதப்படை மைதானத்திற்கு சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மீண்டும் திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து விமானம் மூலமாக டெல்லியை சென்றடைவார் என்ற தகவலை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனிடையில் வேறு எதுவும் ஆலோசனைகள் நடைபெறுமா என்பது குறித்த எந்த தகவலும் இல்லை. தற்போது அந்த மாவட்டத்தில் எந்தெந்த தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் யார் யாரெல்லாம் களமிறங்குகிறார்கள்? இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை நாகர்கோவில் தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏ காந்தி போட்டியிடுகிறார். அது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி தொகுதியில் தளவாய் சுந்தரம் கூட்டணியை சேர்ந்த அதிமுக சேர்ந்த தளவாய் சுந்தரம் போட்டியிடுகிறார். அதேபோல் விஜயதரணி போட்டியிடுகிறார். மேலும் பத்மநாபபுரம் தொகுதியிலும் பிஜேபியை சேர்ந்த வேட்பாளரை போட்டியிடுகின்றனர். வேதவழி, தற்போது சாலை வலத்திற்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது? ஒட்டுமொத்தமாக 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை வலம் மேற்கொள்வதாக அறிவிக்கப்பட்டதல்லவா? தற்போது அதனை இன்னொரு 100 மீட்டர் தூரத்தில் தான் அவர் பிரதமர் இருக்கிறார். அவர் அங்கிருக்கக்கூடிய அண்ணா சிலை அருகே சென்று விட்டார். தற்போது இந்த சாலை வளமானது இன்னொரு 1 அல்லது 2 நிமிடங்களில் நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் அங்கிருந்து புறப்பட்டு செல்வார். தகவல்களுக்கு நன்றி ராஜீவ் கிருஷ்ணா. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக சாலை வலம் சென்று பிரதமர் மோடி வாக்கு சேகரித்தார். அவரோடு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன், தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை, பாஜகவின் மூத்த நிர்வாகி பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் உடன் பயணித்தனர். தொடர்ந்து வாகனத்திலிருந்து இறங்கி அறிஞர் அண்ணாவின் படத்திற்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார்.
VGP Marine Kingdom, ECR, Injambakam, Chennai.